Hi friends, welcome back to Kavitha சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெசிபி. இதுக்கு அரிசி மாவு எதுவும் தேவையில்லைங்க. நம்ம வீட்ல இருக்க கோதுமை மாவு வச்சு தான் இந்த முறுக்கு செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கற ஆப்ஷன் இருக்கும். அதையும் press பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியா முறுமுறுன்னு வீட்லயே முறுக்கு செஞ்சிடலாம். நீங்க முறுக்கு மாவு அரைக்க வேண்டாம், ஆட்டவும் வேண்டாங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதுல தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். அப்படியே இட்லி பானையில சேர்த்து அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் இது வேக வெச்சா போதும். இப்போ நல்லா வெந்திருச்சு. இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். நீங்க அத பொடிச்சீங்கன்னா பிஸ்கட் எல்லாம் உதுத்தா எப்படி மொறுமொறுன்னு உதிருமோ அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா தான் உங்களுக்கு முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியா வரும். கண்டிப்பா நீங்க அவிச்சு எடுத்துக்கணும். அந்த அவிச்ச மாவை மிக்ஸில போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அப்புறம் பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி எடுத்து வெச்சிருக்கேன். அதில இருந்து ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துர்க்கேன். இது கூட நீங்க சீரகம், வெள்ளை எள்ளு, இல்லனா கருப்பு எள்ளு, அப்படி இல்லனா ஓமம். இது நால்ல எது வேணா நீங்க சேர்த்திக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க நால்ல எது சேர்த்தினாலும் டேஸ்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பட்டர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். காரம் வேணும்னா மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். மிளகு தூள் சேர்த்தி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்திருக்கேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கெட்டியா இருக்க கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. கொஞ்சம் சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கு பிழியற அச்சை இந்த மாதிரி எண்ணெயில விட்டு எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு அச்சுக்குள்ள ஃபுல்லா எண்ணெய் இருக்கும். நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது ஈஸியா வரும். இந்த மாதிரி சின்ன உருண்டையா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து முறுக்கு அச்சுக்குள்ள சேர்த்திக்கலாம். மீதி மாவை கண்டிப்பா மூடி வச்சிடுங்க. ஏன்னா அது சீக்கிரம் காஞ்சிடும். ஒரு கரண்டி இப்படி திருப்பி அது மேல முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி பிழியறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சு அது மேல முறுக்கெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் ஒவ்வொரு முறுக்கா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். முறுக்கு பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. Thank you.